மற்றொரு அண்மை செய்தி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையத்தினுடைய அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்த 2 நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் வடக்கு ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அப்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தற்போது வானிலை ஆய்வு மையத்தினுடைய இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. தொடர்ந்து இப்ப வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. தென்மேற்கு வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்கம், வங்கதேச கடற்கரை பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவானது. அடுத்த 2 நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் வடக்கு ஒடிசா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தை பொறுத்தவரை மிக தீவிரமாக பரவி வரக்கூடிய ஒரு சூழலில் நீலகிரி, கோவை ஆகிய இந்த மலை மாவட்டங்களில் மழையானது தொடர்ந்து பொழிந்து வருகிறது. அந்த மழையினுடைய அளவானது அதிகமாக இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் மழை தொடர்பான ஒரு தகவலை கொடுத்திருப்பது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சூர்யா, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகல் மற்றும் தமிழகத்திற்கு இது குறித்தான மழை நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.